நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். நம்ம S1 கார்ஸ்ல அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய SUV கலெக்ஷன், MPV கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதை பத்தி ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம். ஃபுல்லாவே கடை ஃபுல்லாமே ஸ்கார்பியோ நிப்பாட்ட போறோம். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வண்டி ஃபுல்லாமே. அவுட்லுக் பாருங்க, ரொம்பவே தெளிவா இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச், டென்ட், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டியில. நம்பர் பாத்தீங்கன்னா VIP ஃபேன்சி நம்பர். அதனாலதான் நீங்க வச்சிருந்திருக்கீங்க. டவேரா கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் 3 ஓனர் 4 ஓனர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம ரேட்டை சீப்பா கொடுத்து வண்டியை பெஸ்டா கொடுக்குறோம். அதனால மட்டும்தான் நம்ம இன்ஜினுக்கு பாத்தீங்கன்னா 100% நான் கேரண்டியே கொடுப்பேன். எந்த ஒரு மெக்கானிக் யார் வேணுமாலும் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம திருநெல்வேலி சுத்தமல்லி அங்க பாத்தீங்க அப்படின்னா S1 கார்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நம்ம S1 கார்ஸ்ல அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய SUV கலெக்ஷன், MPV கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதை பத்தி ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டைம் அப்டேட்ல ஸ்கார்பியோ நிறைய இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிஸ் இருக்கு. உள்ள அப்படி இன்டீரியர்லயும் ஒவ்வொரு வண்டி என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மாதிரி அண்ணா வந்து உள்ள இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்த காரணமே பாத்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்தா நமக்கு வீடியோ தந்திருக்காங்க. அது எல்லாமே அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உள்ள பாருங்க. உள்ள இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த BMW போன டைம் ரிவ்யூக்கு கேட்டோம். நான் ஓன் யூஸ்க்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைம் அப்டேட் வந்து சொல்ல போறாப்ல. அது மாதிரி அப்படி இந்த சைடு பாருங்க, டவேரா நிறைய பேர் கேட்குற டவேரா ஓன் போர்டு இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிஸ், இன்னொரு குவாலிஸ் இருக்கு, இன்னொரு ஸ்கார்பியோ இருக்கு. இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ணா உள்ள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிட்டு அப்படியே டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். சுரேஷ்ண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, அதைத்தான் நான் சொல்லிட்டே வந்தேன். அப்டேட் தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் இந்த டிலே? வண்டிகள் எல்லாமே நம்ம எப்பயுமே எல்லா வண்டியிலும் சொல்ற மாதிரி தான், ஒரு வண்டி நம்ம தெளிவா ரெடி பண்ணி தான் கொடுப்போம். கண்டிப்பா. அதனால நம்ம வீட்டு யூஸ்க்கு நம்ம எப்படி ரெடி பண்றோமோ அது மாதிரி ஒரு வண்டியும் பெஸ்டா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். எந்த வண்டியுமே நம்ம சேல் போட்டு எந்த வண்டி நிக்காது உள்ள உடனே சோல்ட் அவுட் ஆயிரும். காரணம் என்னன்னா அந்த லேட்டா நம்ம ரெடி பண்ணி தெளிவா கொடுக்கறதுனால மட்டும்தான் அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு வண்டி போகுது. அதனால தெளிவா ஒரு வண்டி நிப்பாட்டி இருக்கோம். இந்த டைம் வந்திருக்க வண்டிகள் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான வண்டிகள் வந்திருக்கு. அதிகமான வண்டிகள் ஃபுல்லாமே 1 ஓனர் 2 ஓனர் அதிகபட்சம் 3வது ஓனர்ல எடுப்போம். அவ்வளவுதான். ஸ்கார்பியோ அதிகமா இருக்குது. ஆமா, ஸ்கார்பியோ இருக்குது. அது போக நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லாவே கடை ஃபுல்லாமே ஸ்கார்பியோ நிப்பாட்ட போறோம். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வண்டி ஃபுல்லாமே. இப்போ அதிகபட்சம் நம்ம 4 ஓனர்ல வண்டி எடுக்க மாட்டோம். 4 ஓனர் 5 ஓனர் 6 ஓனர் வண்டியில எடுக்கவே மாட்டோம். நம்மள்ட்ட இருக்கிறது கடைசியா இருக்கிறது 3வது ஓனர் மட்டும் தான் இருக்கும் நம்மள்ட்ட. அதுக்கு மேல இருக்காது. ரொம்ப தெளிவா இருக்கு வண்டிகள் ஃபுல்லாமே. அதே மாதிரி ஸ்கார்பியோல போன டைம் எல்லாம் பிளாக் கலர் இருந்துச்சு. இந்த டைம் எல்லாம் ஒயிட் கலர் போட்டுருக்கோம். பேரல் ஒயிட் இருக்கு. ஆமா ஆமா. சோ அதே மாதிரி வேற 7 சீட்ல பாத்தீங்கன்னா குவாலிஸ் இந்த டைம் அப்டேட்ல இருக்கு. குவாலிஸ் 2 வண்டி அப்டேட்ல இருக்கு. டவேரா பெஸ்டா கேக்குறது. டவேரால வந்து 3 ஓனர். டவேராவே மெயினா கிடைக்க மாட்டேங்குது. அதுலயும் 2 ஓனர் 3 ஓனர் தான் கிடைக்குது. நம்ம அதுலயும் சிங்கிள் ஓனரா கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஓனர் டாப் கண்டிஷன்ல வண்டி தெளிவா இருக்கு. வண்டி ரேட் எப்படி இருக்கும்? எல்லாமே பெஸ்டா இருக்கும். வந்து ஒன்னொன்னா வந்து பாத்துருங்க. லைனா வீடியோ அப்படியே நீங்க வந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. லொகேஷன் ஒரு சில பேருக்கு அதாவது ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ் டைம் வந்து அதிகம், அதாவது நம்ம நாள் வந்து அதிகமாகுது வீடியோ தரதுக்கு. அதனால ஒரு சில பேர் புது வியூவர்ஸ் நமக்கு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு S1 கார்ஸோட கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டா திருநெல்வேலி பஸ்ல வந்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அங்கேருந்து டைரக்டா ஒரே பஸ் இருக்கு நம்மளுக்கு. சுத்தமல்லிங்கிறது மெயின் ஜங்ஷன் தான். நம்ம வந்து சிட்டிக்குள்ள சென்டர்ல இருக்கோம். நம்ம வந்து சுத்தமல்லி மெயின் ஜங்ஷன்ல ஒரு 100 மீட்டர்லயே நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. ரோட்டு மேலே கடை இருக்கு. எங்கேயும் உள்ள போறது வெளியில வருது அந்த மாதிரிலாம் வேலையே இருக்காது. ரோட்டு மேலே இருக்கு கடை. வந்துட்டு எந்த ஒரு டவுட்னாலுமே கால் பண்ணுவாங்க கஸ்டமர். நம்ம தெளிவான அட்ரஸ் கொடுத்துடலாம். போன டைம் போட்ட வீடியோல எங்க இருந்தெல்லாம் வந்து கார்கள் வாங்கிட்டு அதிகபட்சமா திருநெல்வேலி லோக்கல்ல இருந்து 1-2 கஸ்டமர் தான் வந்திருக்காங்க. மீதி ஃபுல்லாமே அவுட் சைட்ல இருந்தா வெளியில இருந்து வருவாங்க. ஃபுல்லா நாகர்கோவில். இப்போ கூட உங்களுக்கு டெலிவரி வீடியோ காமிச்சேன், சோல்ட் அவுட் வீடியோ காமிச்சேன். எல்லாமே வெளியில இருந்து நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம். சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க எல்லாருமே. எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம நேம் டிரான்ஸ்ஃபர் என்னென்ன ஆஃபர் கொடுக்கமோ பெஸ்டா நம்ம உட்காந்து பண்ணி கொடுத்தோம். எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் நம்ம. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தலாமா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஆனா ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி குவாலிஸ். ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எதிர்பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு வண்டி. இனோவா வாங்க முடியல நினைக்கிறவங்க குவாலிஸ் வாங்க. கண்டிப்பா இனோவா லெவல்ல இருக்கணும் வண்டி. அதிகமான மைலேஜ் ஓடணும், நல்ல மைலேஜ் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை பெஸ்டா விரும்புவாங்க. வண்டி வந்து 2003 மாடலு, 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி எல்லாமே 2029 வரைக்கும் கரண்டா இருக்குது.
அப்படியே அவுட்லுக் பார்த்தலாமா? கண்டிப்பா வாங்க பாத்துறோம். வண்டி பாத்தீங்கன்னா 2003 மாடலு, 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இதுக்கு எப்சின் பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்டா இருக்கு. அவுட்லுக் பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச், டென்ட், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டியில. பின்னாடி டிக்கி சைடு எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டி பெயிண்டிங்லாம் நம்ம தான் பண்ணோமா இல்ல கஸ்டமரே பண்ணதா? எல்லாமே நம்ம தானே இப்ப பார்த்து ரெடி பண்ணிருக்கோம். ஒரு எதுவுமே பெஸ்டா பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உள்ள இன்டீரியர் சைடு ஃபுல்லா பாருங்க, இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாமே ரொம்ப தெளிவா பண்ணிருக்காங்க. சீட் கவர் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஏசி பாத்தீங்கன்னா 100% ஒர்க்கிங். சும்மா கேஸ் ஒர்க் ஆகுறது அந்த மாதிரில இருக்கு. அவுட் சைடு பாடி ரொம்பவே நீட்டா தெளிவா இருக்கும். டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. அதாவது கண்டிப்பா ஓல்டு மாடல்லே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப தெளிவா இருக்கும். உள்ள செட் எல்லாமே ஒர்க்கிங் தான். ஏசி பாத்தீங்கன்னா 100% ஒர்க்கிங்ல இருக்கு. சூப்பர். சும்மா இந்த ப்ளாயர் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஏசி கேஸ் அடைக்கணும் அந்த மாதிரி வேலை இருக்காது. உள்ள இன்டீரியர் ஒர்க்கே ரொம்ப தெளிவா பண்ணிருக்காங்க. டாப் அப்போஸ் டாப் ஏசியுமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங் தான். ஆமா ஒர்க்கிங் தான். S1 கார்ஸ்ல ஏசி இல்லன்னு நினைக்க வேண்டாம். இருக்குன்னு சொன்னா 15 வண்டி நிப்பாட்டினாலும் 15 வண்டி ஏசியோட இருக்கும். ரேட் என்னன்னா கேட்க போறோம்? ஆனா இது வந்து 2003 மாடலு, 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எப்சி பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்டா இருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்காங்க. ஒரு 90% இருக்கும். ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,45,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துறேன். S1 கார்ஸ்ல ஸ்கார்பியோ இல்லாத வீடியோ இருக்கவே இருக்காது. எப்போ வந்தாலும் எப்படியாவது ஸ்கார்பியோ இருக்கும். அதுவும் பிளாக் கலர் தான் ஃபேமஸா. பிளாக் கலரா எடுத்துட்டு நீ இப்போ என்ன அப்படியே டிஃபரெண்டா டோட்டலா மாறியாச்சு. எல்லாருக்கும் எல்லா கலரும் தேவைப்படல. அப்போ ஃபுல்லா பிளாக் போட்டோம் போன வீடியோல. இப்போ ஃபுல்லா ஒயிட்டா கிடைச்சிருக்கு, ஒயிட் போட்டுருக்கோம். ஓகே, ஃபேரல் ஒயிட். இதுல 2 வண்டி இருக்குல்ல? 2 வண்டி இருக்கு. இப்போ இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க. 2011 மாடலு, 2வது ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே மெரிட்டா இருக்கும். எம்காக் இன்ஜின் முக்கியம். ஆமா, அவுட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு குரோம் எல்லாமே பெஸ்டா போட்டு வச்சிருக்காங்க வண்டியில. சூப்பர் சூப்பர் சூப்பர். எடுத்து எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இருக்காது. ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி. 2011 மாடலு, 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. அவுட்லுக் ஃபுல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 75-80% கிட்ட இருக்கும். வண்டி எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது. அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி. உள்ள ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர் பாத்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கும். எடுத்து ஏசி கேஸ் ஃபில் பண்றது, அந்த வேலையே கிடையாது. மாத்துறது, இன்டீரியர் ஒர்க் பண்றது இந்த வேலையே இருக்காது. எல்லாம் எடுத்தீங்கன்னா அப்படியே வீட்டுல கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அவுட்லுக் பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கும். வண்டி அப்படியே தோரணையா மாசா நிக்கல. கண்டிப்பா ஒரு ஃபேமிலிக்கு அப்படியே எடுத்து கொண்டு போய் வீட்டு வாசல் நிப்பாட்டினா ரொம்ப தெளிவா இருக்கும். எடுத்து ₹1 கூட வேலை இருக்காது. ரொம்ப தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 100% ஏசி வந்து ஒர்க்கிங்ல தான் இருக்குது. இல்ல இன்டீரியர் அப்படி பாத்துருவோமா? வாங்க. இன்டீரியர்ல என்னென்ன ஃபீச்சர்லாம் என்ன இருக்கு? பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. பேக் சைடு பாருங்க. ரியர் ஏசி எல்லாமே வந்துரும். ஆமா எல்லாமே வந்துரும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. 2011 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு கரண்டா இருக்குது. இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 4,45,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, அதையுமே நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன். ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளா தான் இருக்கு. யாருனாலும் கூப்பிடுங்க, பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். டவேரான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டே இருக்கீங்க. தரமான டவேரா இன்ஜின் இப்போ வந்து ஓடிட்டு தான் இருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. நம்ம வந்த உடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கும்போது இன்ஜின் ஓடிட்டு இருக்கானே அப்படின்னு தான் கேட்டோம். அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. இந்த டவேரா வேணும்னா, அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல டவேரா வேணும்னா S1 கார்ஸ் தான். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ரேட் இந்த டைம் கம்மியா தான் சொல்ல வைக்க போறோம். இப்போ அண்ணாட்ட கேட்கலாம், சொல்லுங்கண்ணா. 2011 டவேரா, இதுக்கு நம்ம ரேட் வைஸ் கோட் பண்ணி நம்ம வண்டியை பார்த்து சொல்றதுல 2வது விஷயம் தான் இது. கண்டிப்பா இது வந்து பெஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளோட வார்த்தைகளை நம்பி இந்த வண்டி எடுக்கலாம். வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கும். ஓன் யூஸ்க்கு யார் வேணும்னாலுமே பெஸ்டா எடுத்து வச்சுக்கலாம் வண்டியை. 2011 சிங்கிள் ஓனர், அதாவது டவேரா கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு ரேட் தர மாதிரி இன்னைக்கு தரணும். கண்டிப்பா தருவேன். டவேரா கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் 3 ஓனர் 4 ஓனர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். எங்க தேடி அலைஞ்சாலுமே சிங்கிள் ஓனர்ல டவேரா கிடைக்காது. இது மாடல் பாத்தீங்கன்னா 2011 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ண போறது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 4,50,000 4,60,000 போட்டிருப்பாங்க. நம்ம அவ்வளவுலாம் போட போறது கிடையாது. வெறும் 4,15,000 மட்டும் தான் ரேட் கோட் பண்ண போறோம். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 75-80% இருக்கும். உள்ள இன்டீரியர் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். செட் எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஏசி பாத்தீங்கன்னா 100% கூலிங்ல இருக்கும். ஏசி சும்மா அந்த கேஸ் அடைக்கிறது கூலிங் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளாயர் மட்டும் ஆனாவும் அது நீங்க சொல்லி தெரியணும்ல. நம்ம S1 கார்ஸ்ல எப்பவுமே அப்படிதான்ல. எல்லா வண்டியும் ரெடி பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஏசி இல்லைன்னா நம்ம வண்டியை கொடுக்க மாட்டோம். ஏசிக்காக தான் நிறைய பேர் கார் எடுக்கிறது. கார் கண்டிப்பா அடிக்கிற வெயில்ல வந்து யாராலையுமே பைக்ல எங்கேயும் போக முடியல. அதனாலதான் கார் எடுக்கிறாங்க. கார் இருந்தாலுமே அதுக்கு ஏசி பெஸ்டா தேவைப்படும். அதை நம்ம பெஸ்டா ரெடி பண்ணா மட்டும்தான் நம்ம சேல்ஸ் கொண்டு வரோம். 2011 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இதுக்கு நம்ம ரேட்டிங் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 4,15,000 மட்டும் தான் கோட் பண்றோம். இன்ஜினுக்கு பாத்தீங்கன்னா 100% நான் கேரண்டியே கொடுப்பேன். எந்த ஒரு மெக்கானிக் யார் வேணுமாலும் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம்.
ஒரு பெட்ரோல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்ஜின் வந்து 4,15,000 ரேட் கண்ட்ரோல் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன். ஓனியஸ் வண்டின்னு போன டைம் இது பண்ணிட்டீங்க. ஆமா இந்த டைம் வண்டியை எப்படியாவது கொடுக்க வைக்கணும்னு பிளான் பண்ணா ஆனா நீங்களே வண்டியை இந்த டைம் கொடுத்துடலாம் முடியும். யூஸ் பண்ணியாச்சு. அப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்குமா வீடியோ எடுத்து? 1 மாசம் 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வச்சு திருப்தியா யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிட்டோம். ஒரு ஃபேமிலி யூஸ்க்காக தான் எடுத்திருந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஜீப் அப்டேட் பண்ணிருக்கோம் ஓன் யூஸ்க்காக. அதனால அதுக்கு அடுத்து வரும். ஆமா அதுக்கு அடுத்த வீடியோ எல்லா வண்டியுமே நம்ம ஓன் யூஸ் மாதிரி தான் பண்ணிட்டு நம்ம பெஸ்டா இருக்க வண்டிகள் ஃபுல்லாமே ஓன் யூஸ் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா வண்டி அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆமா வண்டியோட டீடைல் சொல்லுங்க. வண்டி BMW 320D அதிகமா யங்ஸ்டர் ஃபுல்லாமே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு வண்டி. கண்டிப்பா 520D கிடைக்கும். இதுல வந்துட்டு 320D கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரான பீஸ். அது 320D அந்த ஓல்டு மாடல் ஸ்டார்டிங்ல 2009, 8, 7 போட்டதுல வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்ஜின் குவாலிட்டில இருந்து எல்லாமே ரொம்ப தரமா இருக்கும். நல்லா நீட்டா இருக்கும். 2009 மாடல் 2029 வரைக்கும் FC யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். கரண்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்துடலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அப்படியே அவுட்லுக் பாப்போம் வாங்க. முன்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அப்படி சொல்லுங்கண்ணா. எல்லாமே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தனியா வந்துரும். இதுக்கு தனியா இன்னொரு ஆரஞ்சு கலர் ஹெட்லாம்ப் வரும். இதுல 2 ஒயிட் அப்புறம் ஓவரால்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒரு தனியா. ரெண்டுமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு எல்லாமே. சூப்பர். 320D 2009 வந்து டாப் மாடல் இருக்கிறதுலே டாப் மாடல். ஒரு டாப் வந்துரும். அப்ப ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்டர்ல எல்லாமே வந்துரும். 8 ஏர் பேக் வந்துரும். அப்புறம் வந்து சன்ரூஃப் வந்து மெயினா வந்து இந்த வண்டில முக்கியமா வண்டியில சன்ரூஃப் எல்லாமே இருக்கு. ஆமா வாங்க அங்க இருந்து ஓபன் பண்ணி காமிச்சிடலாம். சன்ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. அவுட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நீட்டா இருக்கும். ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. டென்ட் ஸ்கிராச்சஸ் இப்போ வரைக்கும் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே இந்த வண்டியில கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நம்பர் பாத்தீங்கன்னா VIP ஃபேன்சி நம்பர். அதனாலதான் நீங்க வச்சிருந்திருக்கீங்க. VIP ஃபேன்சி நம்பர் ரொம்பவே தெளிவா இருக்கு வண்டி. அவுட் சைடு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குது. ஒரு கப்பல் மாதிரியான ஒரு வண்டி. ஒரு யங்ஸ்டர் எல்லாமே ஒரு விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு வண்டி. உள்ள வாங்க அப்படியே இன்டீரியரும் பாத்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துரும். ஆட்டோமேட்டிக் மிரர் வந்துரும். உள்ள சீட் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அதுலயே தனியா பட்டன் எல்லாமே அட்ஜஸ்ட்மென்ட். மேல ஏறறதுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி போறதுக்கு பின்னாடி வரதுக்கு எல்லாமே பட்டன் தான். உள்ள செட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கம்பெனி செட் தான் இருக்குது. மேல சன்ரூஃப்மே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக். ஆமா கொடுங்க அதை ஆன் பண்ணி ஏறி உட்கார்ந்து ஜம்முன் பண்ணுங்க. சன்ரூஃப்மே ஒர்க்கிங்ல தான் இருக்கு. சூப்பர். உள்ள சீட் கவர் எல்லாமே லெதர்ல போட்டிருக்காங்க கம்பெனிலே. ஆட்டோமேட்டிக் கியர் வந்துரும். உள்ள பின்னாடியுமே ஏசி இருக்கு. பின்னாடி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங். ஏசி ஓடிட்டு தான் இருக்கு. நீங்களே அப்படி கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல டோர் ஓபன் பண்ணவே அத சில்னஸ் தெரியும். நல்ல தெளிவா இருக்கும். எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது. ரொம்பவே தெளிவா இருக்கு வண்டி. அது நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்களா? அதனால வேலை இருக்காது. நல்ல ஓனிஸ்க்கு ஓட்டுறதுக்காக எடுத்த சேல்ஸுக்காக எடுத்து ஓனிஸ்க்கு நல்லா ஓட்டிட்டு இப்போ நல்ல திருப்தி ஆகிட்டு நம்ம அடுத்த சேல்ஸுக்காண்டி போட்டிருக்கோம். வண்டி ரொம்பவே நீட்டாக இருக்குது. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. 2009 மாடல் 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. FC யார் எடுக்காங்களோ உங்களுக்கு 2029 வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் மாடல் 320D. ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8,30,000 மட்டும் கோட் பண்ணுறேன். நேரில் வாங்க அதுவுமே நெகோஷியல் பண்ணி கொடுக்குறேன். ஃபைனான்ஸ் ஆப்ஷனுமே இதுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. சிவில் நல்லா இருந்தால் போட்டு கொடுத்துடலாம். பிரதனா உங்கள்கிட்ட வந்து வண்டி எல்லாம் ரெடி பண்ணி வரும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தெரியுது. ரெடி ஆகல. இன்னைக்கு நீங்க வீடியோ கேட்டதுனால அந்த வண்டி நான் நிப்பாட்டிச்சிருந்தேன். வண்டி வேற ஒரு வேலையா வந்துச்சு. சரி அப்போ வீடியோலையும் சேர்த்து போட்டுருவோம். கோலிஸ்க்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. ஹெட்லைட்லாம் இதா இருக்கா? டிம்மா இருக்கு. கண்டிப்பா வண்டி வந்துட்டு இன்னும் ரெடி பண்ணல. நம்ம S1 கார்ஸ்ல எப்படி கொடுப்போமோ 2 ஹெட்லைட் புதுசு போட்டு கொடுத்துருவோம். என்னென்ன புதுசு போடணுமா தெளிவா இதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டி பாத்துருப்பீங்க ஆல்ரெடி. அந்த வண்டி எப்படி இருந்துச்சு சேம் அதோட ஜெராக்ஸ் மாதிரி இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கஸ்டமர் பாக்கட்டும். அவங்களுக்கு ஐடியா இருந்தா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்ல அடுத்த வீடியோல நம்ம போஸ்ட் போடுவோம். அப்டேட் பண்ணி அப்போ நம்ம பெஸ்ட்டா நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். பிரச்சனை இல்ல. இந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா 2000 மாடல் 2027 வரைக்கும் FC பாத்தீங்கன்னா கரண்டாவே இருக்குது. வண்டியில எந்த ஒரு செலவுமே இல்ல. நம்ம சின்ன வேலைகள் இருக்குது. அது எல்லாமே நம்ம பெஸ்ட்டா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏசி ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். வர ஹெட்லைட் டேஞ்சர் லைட் என்னென்ன மாத்தணுமோ எல்லாம் தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டியோட ஹைட்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கு ஹைட் அதிகம் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சுமோ மாதிரி இருக்கு. ரொம்ப கொஞ்சம் பெருசா ஹைட் கீழே சேஸ் எதுவும் பிடிச்சிட கூடாதுக்காண்டி அது ப்ரீவியஸ் கஸ்டமர் அவங்களே கஸ்டமரே ரெடி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவுட்லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு. அதனால அந்த வண்டி அப்படியே நம்ம சேல்ஸ் போட்டோம். இப்போ வேலைன்னு பாத்தீங்கன்னா டேஞ்சர் லைட் ஹெட்லைட் அந்த மாதிரி தான் மாத்த வேண்டியது இருக்கும். உள்ள இன்டீரியர்ல ஏசி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கும். பேக் டயர்னு பாத்துருங்க. உள்ள இன்டீரியருமே ரொம்ப நீட்டா தான் இருக்குது. உள்ள இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தனியா கட்ட வச்சு அதை ரெடி பண்ணி ஹைட்டா ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அதே ஹைட் ஏத்திருக்காங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நம்ம ரெடி பண்ணி நீட்டா கொடுத்துடலாம். வண்டி சேஸ மட்டும் மேல அதாவது இந்த பாடியை ஹைட் பண்ணிருக்காங்க. சஸ்பென்சர் மட்டும் ஏத்தாம ஹைட் ஆக்கிருக்காங்க. இதையும் சேர்த்து பண்ணிட்டாங்க. அம்மா இந்த வண்டிக்கு ரேட்டு இன்ஜின் பாத்தீங்களா? சவுண்ட் இன்ஜின் ஓடிட்டு தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அது மாதிரி ஓல்டு மாடல் 2000 மாடல் நீங்க எல்லாம் அப்போ இன்ஜின் சுமாரா இருக்குமோ ஆயில் போக அடிக்குமோ அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. அந்த வேலை பின்னாடியுமே இப்போ வீடியோ எடுத்தீங்க. அப்போ பின்னாடி வந்து எந்த ஒரு ஸ்மோக் எதுவுமே இல்ல. இன்ஜின்லயும் எந்த ஒரு ஸ்மோக் எதுவுமே இருக்காது. நீங்க மெக்கானிக் யார வேணுமாலுமே கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம்.
2000 மாடல் 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இதுக்கு எஃப்சின்னு பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்டா இருக்கு. இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம் எல்லாமே பெஸ்ட்டா. இதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துலாம். ரேட்டுன்னு கோட் பண்றது 2,10,000 மட்டும் கோட் பண்றோம். நேர்ல வாங்க அதுமே நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். சுரேஷ்னா அடுத்து பாக்குற வண்டி Hyundai i10. 34,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2014 மாடல். 14 மாடல். ஓனர் ரெண்டே ஓனர் தான். சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துரும். எல்லாமே ஒர்க். பெட்ரோல் வண்டி. i10ல இது ஸ்போர்ட்ஸா? ஸ்போர்ட்ஸ். ரொம்பவே தெளிவா இருக்கும் வண்டி. வண்டியோட அப்படியே அவுட்லுக்லாம் அப்படியே பாருங்க. ரொம்ப நீட்டா இருக்கும். அவுட் சைடு ஃபுல்லாமே ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் ரீப்ளேஸ்மென்ட் எதுவுமே ஆகாத வண்டி. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா MRF தான் போட்டிருக்காங்க. ஒரு 75% இருக்கும் டயர்லாம், ஃப்ரண்ட் டயர்லாம். அவ்வளவு நீட்டா இருக்குது. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. பெட்ரோல் அப்படிங்கிறனால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, யாரும் ஓட்ட தெரியாதவங்க, ஓட்டி படிக்கிறதுக்காக எடுப்பாங்க, அவங்களாம் பெஸ்ட்டாக எடுக்கலாம் அந்த வண்டியை. ஏன்னா 34,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுல ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்ல வச்சு யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியை. டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கு. 2014 மாடல் 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அவுட் சைடு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த டோர் பேட் பாருங்க, 4 பவர் விண்டோ வந்துரும். சென்ட்ரல் லாக்குமே ஒர்க்கிங்ல தான் இருக்குது. ஏசி ஃபுல் ஒர்க்கிங். செட்டு பாருங்க கம்பெனி செட்டு. கிலோமீட்டர் காமிச்சாங்க 34 கிலோமீட்டர் ஓடிட்டு தான் இருக்கு வண்டி. ரன்னிங்ல தான் இருக்கு. ஏசிலாம் ஒர்க்கிங். ஏசி எல்லாமே 100% இருக்கு. அதெல்லாம் கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். நம்ம ஷோரூம்ல கேட்க முடியுமா ஏசியை பத்தி? ஏசி இல்லாம நிப்பாட்டவே மாட்டோம் வண்டியை. டயர் பாயிண்ட் பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கும். ஃபுல்லா இருக்கு. ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் டயர். ரேட்னா இதுக்கு என்ன ரேட் சொல்ல போறோம்? 2014 மாடல் 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,55,000 மட்டும் தான் கோட் பண்றோம். அதுவுமே பினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நேர்ல வாங்க எவ்வளவு நெகோஷியேட் பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருந்தேன். சிவில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 2,60,000 2,70,000 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அவ்வளவு வரைக்கும் வாங்கிக்கலாம். 2.5 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். நம்ம சூப்பர். ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா நம்ம 1,00,000 கட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டியை. சுரேஷனா சொல்லுங்கண்ணா, இந்த வண்டி என்ன 2008 2009 அந்த மாதிரி இருக்குமா? வாய்ப்பே இல்ல. 2004 மாடல் வண்டி. 2004? ஆமா. எஃப்சி 2026 வரைக்கும் கரெக்டா இருக்கு. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ லோ மாடல் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறதே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. எஃப்சி இல்லாம வண்டி எடுத்துட்டாலே புக்கு வந்து டைரக்டா ஆர்சி ஓனர் கைக்கு போகுது. உங்ககிட்ட எப்படி நீங்க வண்டி இப்போ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றீங்க? சில வண்டிலாம் பாத்தீங்கன்னா எஃப்சி நான் எடுத்துறேன், இப்போ அந்த BMW எல்லாம் எஃப்சி எடுத்துறீங்க. நீங்க எப்படி கரெக்டா எப்படி எடுத்து கொடுக்க முடியுது? நம்ம அப்படி வந்து பிரச்சனை வரது ஃபுல்லாமே வந்துட்டு அவங்க டைரக்டா ஃபைனான்ஸ்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா அவங்க வண்டி எடுத்திருப்பாங்க. அதனால அந்த புக் வந்து ஓனருக்கு போகும், பிரச்சனை இருக்கும். நம்ம எடுக்கிறது ஃபுல்லாமே டைரக்ட் கஸ்டமர். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்லி தான் எடுப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு எஃப்சி எடுத்து தரணும், நீங்க அதுக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வண்டி எடுக்கிறேன் அப்படிங்கிற வண்டியுமே நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு ஆல்ரெடி. அப்படி இல்லாத வண்டிகள் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா 100% நம்ம எடுத்து கொடுத்துடலாம் கண்டிப்பா. அப்படி வண்டிகள் தான் நிப்பாட்டி இருக்கும் ஃபுல்லாமே உள்ள. சில பேர் என்ன எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்துருவாங்க. அங்க போயிட்டு அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த ஓனரை கண்டுபிடிச்சு நிறைய கஷ்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா இது நல்ல விஷயம். நீங்க இல்லாம உள்ள வந்து எந்த வண்டியுமே நிக்காது. நம்மள்ட்ட மேக்ஸிமம் 15 வண்டி கிட்ட நம்மள்ட்ட உள்ள நிக்குது. அந்த 15 வண்டியும் எஃப்சி இல்லாம உள்ள நிக்காது. எல்லா வண்டியுமே ரெடி பண்ணி மட்டும் தான் நான் உள்ள கொண்டு வருவேன் வண்டிகள் ஃபுல்லாமே. இந்த வண்டியோட டீடைல்லாம் இது 2004 மாடல் 2004 கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கு. அவுட்லுக்க பாத்துட்டு நீங்க ஒருவேளை 2008 அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைச்சிருவீங்க. நான் பார்த்த உடனே அப்படிதான் லுக். 2008 கிடையாது, 2004 மாடல். ஃபுல்லாமே லேட்டஸ்டா ஆல்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு 2009 மாடல் எடுக்கிற அந்த அளவு தெளிவு இருக்குன்னு எனக்கு வண்டி. ஆனா லோ பிரைஸ்ல வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நம்ம 2004 ரேட் தான் நம்ம கோட் பண்ண போறோம் அந்த வண்டிக்கு. சூப்பர். வண்டி அவுட் சைடு எல்லாமே பாருங்க, டேஞ்சர் லைட், ஹெட் லைட் எல்லாமே லேட்டஸ்ட் போட்டிருப்பாங்க. டயர் பாயிண்ட் பாருங்க ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும். அலாய்வில் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டி டைப்ல நல்லா தெளிவா போட்டிருப்பாங்க. S1 கார்ஸ் நம்ம வர்ற காரணமே என்னன்னா ஸ்கார்பியோல ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும்னு சொல்லிடலாம். இப்போ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளவு தூரம் நம்ம சீப்பா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதை விட தரமான வண்டிகள் தான் நம்ம கொடுப்போம். அதனாலதான் நம்மள்ட்ட என்னமோ வண்டிகள் எதுவுமே நம்மள்ட்ட உள்ள நிக்கிறது இல்ல. எல்லா வண்டியுமே உடனே சேல் ஆயிரும். உள்ள சீட் கவர் கிழிஞ்சிருக்குது, டாப் அப்போசர் மாத்திர மாதிரி இருக்கும், உள்ள டேஷ்போர்டு வேலை, அந்த மாதிரி எந்த வேலைகளும் நிப்பாட்ட மாட்டோம் வண்டியை உள்ள. வண்டியை சீப்பா கொடுக்குறோமா இல்ல ரேட்டை சீப்பா கொடுக்குறோமா? நம்ம ரேட்டை சீப்பா கொடுத்து வண்டியை பெஸ்டா கொடுக்குறோம். அதனால மட்டும்தான் நம்ம கடைக்குள்ள இப்போ நீங்க பாத்துருக்கீங்க, எத்தனையோ வீடியோ ரிவ்யூ பண்ணிருக்கீங்க நீங்க. எந்த வண்டியும் ஓல்டு ஸ்டாக் நம்மளுக்கு கிடையாது. எல்லாமே புது ஸ்டாக்கா தான் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு லேட்டா வீடியோ போடுறது காரணமும் இதுதான். ஒரு வண்டியை தெளிவா பார்த்து எடுக்கிறோம். நம்ம சேல்ஸுக்காக மட்டும் பண்ணல, கஸ்டமருக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம் வண்டிகள் ஃபுல்லாமே. இது 2004 மாடலு 3வது கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சின்னு பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் கரண்டா இருக்குது. இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,18,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க அதுவுமே எக்ஸல் பண்ணி கொடுக்குறேன்.
அடுத்து நம்ம S1 கார்ஸ்ல சுறா, குட்டி சுறா. இந்த ஃபேஸை பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக ஒரு வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்க ஒரு வண்டி. புதுசா நான் இப்பதான் வண்டி எடுக்க போறேன், இல்லைன்னா ஆல்ரெடி நான் ஒரு வண்டியை ஓட்டி படிச்சிட்டேன். எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்டேட் பண்றவங்க இந்த வண்டி எடுக்கலாம். 2013 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நம்ம வண்டி கொடுக்கும். ஒரே ஓனர் கண்டிஷன். நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி. ஏன்னா கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்பீங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெரிட்டா இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வண்டியில கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுல இந்த ஒரு வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவுட் சைடு எல்லாம் பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கும். எடுத்து எந்த ஒரு ரூபாய்க்கு கூட செலவு இருக்காது வண்டியில. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு. பவர் ஸ்டீரிங் வந்துடும். உள்ள செட் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா போட்டிருக்காங்க. வண்டி ரொம்பவே தெளிவா இருக்குது. அவுட் சைடு பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ஒரு பின்னாடியில பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு 95% மேல இருக்கும். பேக் சைடுல பாருங்க. வண்டியோட நம்பருமே நல்ல நம்பர் 660. ஒரு ஃபேன்சி நம்பர் தான். ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம். அவுட் சைடு எல்லாமே நல்ல தெளிவா இருக்கு. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன். உள்ள இன்டீரியர் பாருங்க. அப்படியே உள்ள பேக் சைடு அப்டேஷன்ஸ் எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும். ரேட்னா இதுக்கு நம்ம ரேட்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,22,000 மட்டும்தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, அதையுமே பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். ஃபைனான்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு 1 to 1.5 வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50,000 60,000 கையில இருந்தா போதும். நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துலாம். நேர்ல வாங்க, நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன். வண்டி பாக்குற லொகேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சுத்தமல்லி S1 கார்ஸ் தான் பார்க்கணும். கான்டாக்ட் பண்ணுங்க, என்ன ஒரு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். அடுத்து சுரேஷனா ஃபேன்சி நம்பர்ல ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சஃபாரி விஐபி தோரணையான ஒரு வண்டி. சஃபாரி VX டாப் மாடல். VX டாப் மாடல். ஆமா 2007 மாடல். 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எப்சி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அலாயில் எக்ஸ்ட்ரா தான் போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஆமா உள்ள வந்து டாப் ஏசி சென்டர் எல்லாமே வரும். எல்லாமே அலாயில் வரும், ஆனா எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. கொடி போஸ்ட் எல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஆமா உள்ள நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான ஃபேன்சி நம்பரா இருக்கு. ஆல் 8. அதுவும் சென்னை நம்பர்லாம் கிடையாது. சென்னை நம்பர்லாம் கிடையாது. நம்மளுக்கு மதுரை நம்பர் தான் வரும். அவுட் சைடு எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஃபேல்வைட் கண்டிஷன்ல இருக்கு. வெளியே அவுட் சைடு பாடி பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். அது நேர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி இந்த ஒயிட்லயே வந்து ஒரு ஃபேல்வைட்னு சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த பெயிண்டிங் பாத்தீங்கன்னா. டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. பாடி சைடு பாத்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நம்பர் நல்ல ஃபேன்சியான நம்பரு. பின்னாடி டிக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். உள்ள சீட் கவர் எல்லாமே ரொம்ப தெளிவா போட்டு வச்சிருக்காங்க. மாடல்னா சொன்னீங்க 2007 மாடல். 7 தான், ஆனா லுக்ல நல்லா இருக்கு. நல்ல தெளிவா இருக்கும். லேட்டஸ்ட் வண்டி மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ரேட்னு கோட் பண்ண போறதும் நம்ம ஒரு 7 ரேட் தான் கோட் பண்ண போறோம். கண்டிப்பா அப்படிதான். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்ட்ரல் லாக். உள்ள ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. டாப் ஏசி வந்துடும். டாப் ஏசி ஒர்க்கிங்ல தான் இருக்கு. உள்ள பேக் சைடு எல்லாம் பாருங்க, சீட் கவர் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது. ரியர் ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே தெளிவா இருக்கு. என்ஜின்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயில் அடிக்கிறது, புகை தள்ளுறது, பேக்ல புகை வர்றது, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஏசி வந்துடும். சென்ட்ரல் லாக் வந்துடும். நம்ம கேட்குற ரேட்னா இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,52,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. எவ்வளவு தூரத்துக்கு என்னோட ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி தரேன். வண்டி பாக்குற லொகேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சுத்தமல்லி S1 கார்ஸ் தான் அந்த வண்டி பார்க்கணும். நேர்ல வாங்க, நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். S1 கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா சுரேஷனா சொல்லுவாங்க. டஸ்டர் ஒரு ஃபேமிலி யூசேஜ் எல்லாத்துக்குமே பெஸ்டான வண்டி. அலாயில் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ராவா போட்டுருக்காங்க. அலாயில் போட்டுருக்காங்க. ரொம்பவே தெளிவா ஜம்முன்னு இருக்கு. வண்டியே நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கிற கலர். ஒரு ஃபேமிலி யூசேஜ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியா. ஒரு யங்ஸ்டருமே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு வண்டி. மைலேஜ்மே ரொம்ப தெளிவா இருக்கும். 18-20 கிலோமீட்டர் கொடுக்கும் மைலேஜ். டீசல் இன்ஜின், அதனால ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இப்போ வண்டியுமே ரன்னிங்ல தான் இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கும் வண்டி. பின்னாடி ஸ்மோக் அடிக்கிறது, ஆயில் போக, அந்த மாதிரி வண்டிகளை நிறுத்தவே மாட்டோம். எந்த வண்டியா இருந்தாலுமே எடுக்க மாட்டோம். வண்டி பெஸ்டா இருக்கு. கண்டிப்பா உள்ள எல்லாமே இன்டீரியர்லாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க ஒன்னொன்னா லைன் பை லைனா பார்க்கலாம். வண்டியோட மாடல்னா மாடல் பாத்தீங்கன்னா 2013 மாடலு. 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி. அவுட் சைடு பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவா இருக்கும். பாலிஷ் எதுவுமே இன்னும் போடல வண்டிக்கு. போடாமே இந்த அளவு தெளிவா இருக்கு. பாலிஷ் போட்டா இன்னும் நீட்டா இருக்கும் வண்டி. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 75-80% கிட்ட இருக்கும். பின்னாடி டிக்கி சைடு எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். பின்னாடி இந்த டிக்கில எல்லா டஸ்டருக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பின்னாடி நல்லா இருக்கும். ஒரு 5-6 பேர் நல்லா ஃப்ரீயா போய்க்கலாம் வண்டியில. டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. இன்டீரியருமே நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஏசி வந்துடும். ஏசியுமே ஒர்க்கிங்ல இருக்கு. சென்ட்ரல் லாக் ஒர்க்கிங்ல இருக்கு. உள்ள வந்து ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு போன் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுல யூடியூப் எல்லாமே வந்துடும். ஏசி பாத்தீங்கன்னா 100% ஒர்க்கிங்ல இருக்கு. அது போக 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி. சர்வீஸ் ரெக்கார்டு.
கிலோமீட்டர் 86 தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குது. இது மாடல் பாத்தீங்கன்னா 2013 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,85,000 மட்டும் தான் கோட் பண்றேன். பினான்ஸ் ஆப்ஷனுமே அவைலபிளா தான் இருக்குது. சிவில் நல்லா இருந்தா பெஸ்டா பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வாங்க, எவ்வளவு நெகோசியேட் பண்ணுமோ பண்ணி கொடுக்குறேன். வண்டி பார்க்குற லொகேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சுத்தமல்லி S1 கார்ஸ்ல இந்த வண்டி பார்க்கணும். கால் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, எந்த ஒரு ஆஃபர்னாலும் பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். அடுத்த சுரேஷனா பாக்குற வண்டி ஈகோ. நிறைய பேர் கேட்பாங்க. ஆமா, வண்டி ஓடிட்டு தான் இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. இன்ஜின் வந்து 100% கேரண்டி கொடுத்துடலாம். வண்டிக்கு இன்ஜின் வைஸ் ரொம்பவே தெளிவா இருக்கு. பாடி தான் கொஞ்சம் அங்க டென்ட் தெரியுது, ஸ்கிராச்சஸ் இருக்கு. அது நம்ம கஸ்டமர் சொன்னாங்கன்னா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஆல் இருந்தா வண்டி நம்ம வண்டி தானா இல்ல கஸ்டமர் பார்க்கிங் சேல்க்காக விட்டுருக்காங்க. நம்மனா கண்டிப்பா இப்ப ரெடி பண்ணி தான் வீடியோக்கு வந்துருக்கோம். ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். பார்க்கிங் சேல்னால நம்மளால எதுவும் பண்ண முடியல. 2011 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. ரெண்டே ஓனர் தான். இன்ஜின் வைஸ் எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கு. பாடி அவுட் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி இருக்குது. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல, இன்னும் ஒரிஜினாலிட்டியா இருக்குது. எதுவும் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்கள்ட்ட ஆள் இருந்தாங்கன்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ஆள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் ரெடி பண்ணி தரணும்னா 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி ஃபுல் பெயிண்ட் அடிச்சு தெளிவாக கொடுத்துடலாம். பட் இருக்கிற கண்டிஷனில் இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 கஸ்டமர் கேட்காங்க. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுங்கிறத நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். மித்தபடி டயர் பாயிண்ட், இன்ஜின் வந்து 100% இருக்கும். நீங்கள் மெக்கானிக் யாருனாலும் கூட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இன்டீரியருமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, ஆட்கள் நிறைய ஏத்திட்டு போறோம்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஆம்னி எடுக்கணும்னாலே ரேட்டு கண்டிப்பா ரொம்ப வந்துடும். உள்ள டோர் சைடு போய் பாருங்க, சிங்கிள் சீட் தான் போட்டிருக்காங்க. வேணா இங்க ஒரு சீட் ஆல்டர் பண்ணிக்கலாம், பின்னாடி ஒரு சீட் ஆல்டர் பண்ணிக்கலாம். 10 பேர் டிராவல் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் வண்டிக்கு. இப்போ ஒரிஜினாலிட்டியா ஷோரூம் கண்டிஷன்ல எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு வண்டி. வேற இன்ஜின் சைடு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குது. ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 1,95,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, அதுவுமே நெகோசியேட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து பாக்குற எண்டவர்னா எண்டவர் எப்பயுமே ஒரு வண்டி நம்ம சேல் போட்டுருவோம். எல்லா வீடியோவுமே எப்பவுமே வந்துடும். இந்த டைமே ஒன்று போட்டிருக்கோம். 2004 மாடல் எண்டவர் XLT டாப் மாடல். அலைவீல், ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில. 2004 அவ்வளவு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பல் மாதிரியான ஒரு வண்டி. எப்பயுமே ஒரு வண்டி இந்த வண்டி நம்ம சேல் போட்டுருவோம். ஸ்கார்பியோ எண்டவர் இல்லாத வீடியோவே நம்மளோட வீடியோ இருக்காது கண்டிப்பா. ஏன்னா எண்டவர் வந்து அவ்வளவு கஸ்டமர் நம்மள்ட்ட விரும்பி எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப தெளிவான வண்டியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிகள். டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்குது. அவுட் சைடு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குது. ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாத வண்டி. உள்ள இன்டீரியர் பாருங்க, அப்படியே ரொம்ப நீட்டா இருக்கும். உள்ள போஸ்ட் சைடு எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்குது. இன்டீரியர் ரொம்ப நீட்டா இருக்குது. பின்னாடி பம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. XLT டாப் மாடல் அப்படிங்கிறதுனால எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் இந்த வண்டியில. இல்லாத ஃபியூச்சரே கிடையாது. ஏர் பேக் எல்லாமே வந்துடும். ஒரு அரசியல் தோறனா ஒரு பெரிய பெரிய ஆளுக்கு ஒரு தொழில் பண்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி. கொடி போஸ்ட் எல்லாம் போட்டு ரொம்ப நீட்டா இருக்குது. உள்ள இன்டீரியர் பாருங்க, ஃப்ரண்ட்ல 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஏசி வந்து உள்ள 8 ஏசி வந்துடும். பின்னாடி 8 ஏசிங்கிறது வந்து ஃப்ரண்ட்ல 4 ஏசி வந்துடும். இங்க 2 ஏசி, பின்னாடி 2 ஏசி. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. உள்ள சீட் எல்லாமே லெதர் சீட் தான். அப்படியே கம்பெனில இருந்து வந்த ஒரிஜினல் சீட் அப்படியே இருக்குது. செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல. ஏசி வந்து 100% ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ற மாதிரி இருக்காது. 2004 மாடல் அப்படிங்கிறதுனால எஃப்சி கரண்டா இருக்குமா இல்லையாங்கிறது கேட்டீங்கன்னா 2029 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. 1 இயர் இன்சூரன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கு. 2 ஓனர் தான் அந்த வண்டிக்கு. இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,25,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். வண்டியோட தரம் அவ்வளவு நீட்டா இருக்கும். அவுட் சைடு வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீட்டா இருக்கும். நேர்ல வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுங்க. அடுத்து என்ன சுரேஷனா, இண்டிகா பாக்குறோம். ஆமா, இண்டிகாவோட டீடைல்ஸ் சொல்லுங்க. 2015 மாடலு, 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. வண்டி அவுட் சைடு எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டி ரெண்டு புது டயர் போட்டு வச்சிருக்காங்க. வண்டி ஒரு ஃபேமிலி யூசேஜ். அது போக ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வண்டி ஓட்ட போறேன், ஆனா எடுக்கிற வண்டி எனக்கு பெஸ்டா இருக்கணும், எப்பயும் என் வீட்டுல ஒரு 5 வருஷத்துக்கு எந்த ஒரு செலவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வண்டி எடுக்கலாம். அவுட் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் தான். ஃபுல்லாமே லேட்டஸ்டா ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க வண்டியை. 2015 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. அவுட் சைடு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஏசி பாத்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. இண்டிகாவுக்கு நம்ம மைலேஜ் சொல்லணும்னு தேவையே கிடையாது. இண்டிகாவோட மைலேஜ் அவ்வளவு தெளிவா இருக்கும். 22 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். உள்ள இன்டீரியர் பாருங்க, ரொம்பவே நீட்டா இருக்கும். சீட் கவர் எல்லாமே தெளிவா இருக்கு. செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. சீட் கவர் எல்லாமே தனியா போட்டிருக்காங்க. தனியா அவங்களே அடிச்சு நல்லா நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. 2015 மாடல். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு கரண்டா வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸுமே போட்டு தான் வச்சிருக்காங்க. இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 1,55,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க. எல்லாமே நம்ம வண்டி பார்க்குற லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சுத்தமல்ல தான் பார்க்கணும். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. S1 கார்ஸோட ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுரேஷனா வந்து
பிரைஸ் வந்து குறைச்சி தருவாப்ல. ஆனா இந்த வீடியோல சொல்லியிருக்க அந்த பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு பிரைஸா இல்ல நெகோஷியபிள் இருக்கா? எப்பயுமே நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரைஸ்மே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நம்மளுக்கு. கண்டிப்பா எல்லாம் நம்ம மார்க்கெட் வேல்யூவோட நம்ம கம்மியா தான் போடுறோம். அதை விடவே நம்மளுக்கு எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த டைமும் நிறைய வண்டியுமே போட்டிருக்கோம், எல்லா வண்டியுமே வீடியோல பாத்துருப்பீங்க. அப்ப இன்னொன்னு ஃபைனான்ஸ் பத்தி கேட்பாங்க. நம்ம S1 கார்ஸ்ல ஃபைனான்ஸ்க்கு எப்படின்னா சப்போர்ட் பண்றீங்க? ஃபைனான்சஸ் பாத்தீங்கன்னா 2011க்கு மேல இருந்து எல்லா வண்டியுமே பண்ணி கொடுக்குறேன். அது போக திருநெல்வேலி லோக்கல்ல மட்டுமா இல்ல வெளியில ஃபுல்லா இங்க இருந்து தமிழ்நாட்டுல எந்த ஏரியால இருந்து கூப்பிட்டாலுமே 2011க்கு மேல சிவில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அது போக லோ மாடல் லோ பட்ஜெட் வண்டிகளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி தென்காசி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா நம்ம ஃபுல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். மத்தபடி எல்லா வண்டியுமே பாத்துருப்பீங்க, எல்லாமே ரேட் வைஸ் எல்லாமே பெஸ்டா தான் போட்டிருக்கேன். எவ்வளவு ரேட் நம்ம கம்மி பண்ணி போடுறோமோ அந்த அளவுக்கு வண்டியோட தரமும் இருக்கும். கண்டிப்பா. ஆமா. நேர்ல வந்து பாருங்க. நம்ம திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அதாவது சுத்தமல்லி அப்படிங்கிற இடத்துல நம்ம S1 கார்ஸோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.